சரி, இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது. ஏன்னா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ். அதனால ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்லாம் நம்ம படிக்கிறது உண்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன? ப்ராஃபிட் புக்கிங்கை முதலீட்டாளர்கள் எப்பெல்லாம் அந்த நடவடிக்கையை எடுக்கணும்? ப்ராஃபிட் புக்கிங்கிறது லாபத்தை பதிவு செய்வது. நம்ம ஒரு ₹100 வாங்கின பங்கு ₹150, ₹200, ₹250 போயிடுச்சுன்னா அந்த லாபத்தில் ஒரு பகுதி எடுக்கிறது அல்லது முழுக்க எடுக்கிறது. எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் வந்து பங்குச்சந்தை இறங்க துவங்கும் போது எடுக்கிறாங்க. பேனிக் ஆகி பயந்து போய் வந்த வரைக்கும் லாபத்தை எடுத்துருவோம்னு. அது வந்து அந்தந்த சூழலை பொறுத்து தான் சரியா தவறான்னு சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது. ரெண்டாவது, எனக்கு பணம் தேவைன்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல லாபமாக இருக்கும் பொழுது பணம் தேவைங்கிறது எடுக்கிறது தவறு இல்லை. ஆனால் எனக்கு வந்து இப்போ பணம் தேவைங்கிறதுனால நஷ்டத்தில் எடுக்கிறது, நல்ல எதிர்காலத்தில் வளர்ச்சி உள்ளக்கூடிய நிறுவனத்தை எடுக்கிறதுங்கிறது தவறு. லாபத்தை எப்போ பதிவு செய்யணும்னா, இதற்கு மேல் இந்த நிறுவனத்திற்கு வளர்ச்சி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. கடும் போட்டி இந்த துறையில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் முதலீடு செய்த பொழுது இப்போ குவிக் காமர்ஸில் வந்து முதல்ல ஒரு நிறுவனம் இருந்தது, 2 நிறுவனம் இருந்தது. இன்றைக்கி 7-8 நிறுவனங்கள் வந்துருச்சு. குவிக் காமர்ஸில் 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுறேன்னு எத்தனை இருக்கு ஆப் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான அந்த மோட் ரிமூவ் ஆகி, கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் உடைந்து எல்லாரும் வரலாம், யார் வேணாலும் உள்ளே வரலாங்கிற ஒரு சூழல் வந்து நிறைய காம்படிஷன் வரும் பொழுது, போட்டி அதிகரிக்கும் பொழுது நம்ம லாபம் குறையும். அப்போ நம்ம அதிலிருந்து வெளிவரலாம். ஒன்று. ரெண்டாவது சூழல் வந்து, இது வந்து நம்ம ஒரு இலக்கு வைத்திருந்தோம், இது அடைச்சிட்டோம், இதை விட அதிக வளர்ச்சி அடையக்கூடிய வேறு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சால் இதை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து அதில் போடலாம். இப்போ ₹100, ₹200 ஆயிடுச்சு 2 வருஷத்தில். அடுத்த 2 வருஷத்துலேயும் ₹400 ஆகும். பட் ஆனால் ₹800 ஆகிறதுக்கான ஒரு முதலீடு என்கிட்ட இப்போ தெரியும் அப்படின்னா, இதை விற்றுட்டு இதை எடுத்து அதில் போடலாம். ஆனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்டல் கால் இதெல்லாம். அது எவ்வளோ தூரம் நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ண முடியும், நமக்கான திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை பண்ணணும்.